வெடி டிவியின் டாப் 24 செய்திகளுடன் 2024 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரையில் இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வெளியாகின. அதற்கமைய குறித்த பெறுபவர்களை www.donors.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து பார்வையிட முடியும். புலமை பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 20,000 என்பதுடன் விசேட தேவையுடைய 250 விண்ணப்பதாரிகள் ஏலவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை கொண்டு பாடசாலை பரீட்சை பெறுபொரு ஆவணத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 5ஆம் தர புலமை பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகள் விவரங்களும் வெளியாகியுள்ளன. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, கேகாலை, காலி, மாத்தறை மற்றும் குருநகல் மாவட்டங்களில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு 141 என்ற வெட்டுப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நுவரெலியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, மதுரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 139 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, புத்தளம், மொனராகலை, அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு 138 என்ற வெட்டுப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி 143 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு இணையவழி முறைமையில் ஒரு திகதி முன்பதிவு செய்யலாம் என்று குறித்த திகதியில் இருந்து ஒரு நாள் கடவுச்சீட்டை பெற முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அன்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதியை முன்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜூன் 27ஆம் திகதி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். இணைய வழி முறைமைக்கான திகதி 5 மாதங்களுக்கு முன்பே ஒரு திகதியில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஒதுக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் அவசர தேவையுடையோருக்கு அவர்களுடைய தேவையை கருதி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த 20 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி வெள்ளவத்தை, தெகிவலை, நுகைகுட மற்றும் பொருளை ஆகிய பகுதிகளில் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இக்குறித்த பகுதியில் நேற்றைய தினம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 6 குழுக்கள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய தினம் புறக்கோட்டை மொத்த வர்த்தகர் மற்றும் இறக்குமதியாளர்களை இலக்கு வைத்து சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் மோட்டார் சைக்கிள் குழுவினர் கிராண்ட் பார்ஸ் பகுதியில் அவசர போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்டனர். நேற்றிரவு மாளிகாவத்தை பகுதியில் உத்தரவை மீறி சென்ற கார் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். அங்கு 2 சந்தேக நபர்கள் கைது செய்ய முடிந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வாகன சோதனையின் போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவு விலையை 450 ரூபாயிலிருந்து 2000 ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற பராமரிப்பு குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி எம்பி ஒருவரின் தினசரி காலை உணவுக்கு 600 ரூபாவாகவும், மதிய உணவுக்கு 1300 ரூபாவாகவும், மாலை தேநீருக்கு 100 ரூபாவாகவும் அறவிட தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற பராமரிப்பு குழுவின் உறுப்பினரான பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு செயற்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் எம்பி ஒருவரின் காலை உணவுக்கு 100 ரூபாகவும், மதிய உணவுக்கு 300 ரூபாவாகவும், மாலை தேநீருக்கு 50 ரூபாவாகவும் அளவிடப்பட்டது. இந்நிலையில் எம்பிக்களின் உணவு செலவு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய அதன் விலைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவகத்தில் விருந்தினரை உபசரித்தால்
இருப்பதால் ஒரு எம்பியிடம் இருந்து அறவிடப்படும் மேலதிக கட்டணத்தை அதிகரிப்பு தொடர்பிலோ மற்றும் பாராளுமன்ற ஊழியர்களின் உணவு விலையை அதிகரிப்பது தொடர்பிலோ எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. கிளிநொச்சி மக்கள் தொடர்ச்சியாக 3வது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் 3வது முறையாகவும் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஆயன்கோயிலடி, ஓரியான், பெரியகுளம், கண்டாவளி உள்ளிட்ட பகுதிகளில் வயல் நிலங்களுக்கு அழிவினை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் முதலைகளும் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பெரிய அளவு போகிற பாதை, பிரதானமான பாதை அப்படியே முடிஞ்சிருந்தா பெரிய போகிற பாதை. இந்த பாதை நெடுகளும் பெரிய கஷ்டமாக இருக்குது. தண்ணியும் சரியாக பள்ளமே போட்ட பாலம் போட்டதே பதிச்சு போட்டு தண்ணி போயிடலாம் இருக்குது. முதல் இரவில் பகலில் போயிடலாம், பள்ளிக்கூடக்காரர் போகிறது கஷ்டமாக இருக்குது. முதல் ஒரு பக்கம் முதலே கிடக்கு பொழுது 7 மணிக்கு வந்து கரை வழியும். அதால் ரோட்டை கொஞ்சம் உயர்த்தி எங்களுக்கு பாலம் மாதிரி, இரும்பு பாலம் மாதிரி மேலே போட்டு விட்டா கூட நல்லா இருக்கும். போக்குவரத்துக்கு இல்லாமல் இருக்கும். கிளிநொச்சி மாவட்ட கம்பக்கார அமைப்புகள் இணைந்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊடகவியலாளர் ஒருவர் விவசாயி ஒருவரை சொந்த விடயம் தொடர்பாக தாக்கியுள்ளார். அத்துடன் இவர் பலரிடம் முன்னுக்கு பின்னான முரணான வகையில் பலருடன் முரண்படுவதாகவும் இதனை தட்டி கேட்டால் நான் ஊடகவியலாளர் என கூறி வருகிறார். கிளிநொச்சி மாவட்ட கமக்கார அமைப்புகள் மற்றும் இரணிமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பற்றிய பொய்யான அவதூறுகளை பரப்பி வருவதன் காரணமாக இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இன்றைய தினம் எங்களுடைய விவசாய அமைப்பினுடைய பிரதிநிதிகள் தாக்கப்படுவதற்கு எதிரான கண்டன பேரணி ஒன்றை கிளிநொச்சியிலே ஆரம்பித்தது. மாவட்ட செயலாளரிடமும் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நாங்கள் மகஜரை கையெழுத்திருக்கிறோம். உண்மையிலேயே கடந்த பல காலமாக தொடர்ந்து விவசாயிகள் மீது இப்படியான மூக்கத்தனமான தாக்குதல்கள் மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் ஊடகவியலாளர் என்பது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை என்பது உண்மையிலேயே சரியான செய்திகளை சரியான நேரத்தில் வெளிப்படையாக நடுநிலையாக நின்று சேவை ஆற்றுபவர்கள் உண்மையான ஊடகவியலாளர்கள். இவர் தன் பாட்டில் தான் சுயாதீனமாக தன்னுடைய சொந்த தேவைக்காக ஊடகத்தை பயன்படுத்துகிற போல அவருடைய செயற்பாடுகள். உண்மையில் அவருடைய விவசாயியா ஊடகவியலாளரா என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு கேள்வி. உண்மையிலே விவசாயியாக இருந்தால் விவசாயியாக தன்னுடைய சேவையை ஆற்ற வேண்டும், அல்லது ஊடகவியலாளர் என்றால் அதை நடுநிலையாக இருந்து ஊடக தர்மத்தோடு ஊடகத்தை செயலாற்ற வேண்டும். ஆனால் எங்களுடைய மக்களை, விவசாயிகளை நசிக்கின்ற அல்லது நாசமாக்குகின்ற இந்த செயலை மேற்கொண்டு வருகிறார். வடமராட்சி கிழக்கு வத்ராயனில் பனைமரம் ஒன்று டெலிகாம் வயர் மீது முறிந்து விழுந்து காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக வீதியின் அருகே டெலிகாம் வயர் மீது விழுந்து காணப்படும் பனைமரத்தை அகற்றும் நடவடிக்கைகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. சம்பவம் தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலக டெலிகாம் உத்தியோகத்தர்களுக்கு தெரியப்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த மரம் விழுந்து இருப்பதால் அதன் பக்கம் உள்ள மின்கம்பங்கள் விழும் அபாயத்தில் உள்ளதுடன் உரியவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை ஏற்பாட்டில் வேதாந்தம் நடத்தப்படும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் 25 முதல் 26ஆம் திகதிகளில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவப்பீட கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரையில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடக விவரிப்பு நேற்று காலை 10 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் புகழ்பூத்த சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து 2வது தடவையாகவும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை முறைசை தை மாதம் 25ஆம் 26ஆம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஹூவர் கலையரங்கில் காலை 9 மணி முதல் மாலை வரை இடம்பெற உள்ளது. மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் என்னும் சாரப்பட செயற்படல், நிலை மாற்றம், நிலைத்திருப்பு என்னும் தொனிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் பிரதம விருந்தினராகவும், தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான ஹிஷாலி பின்டோ ஜெயவர்தன அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான பிரமந்தனாறு சிறுபோக உப உணவு பயிற்சிகை குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது.
குறித்த கலந்துரையாடல் பிரமன்னாறு கிராம அலுவலகர் அலுவலகத்தில் நேற்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளரும் பதில் திட்டமிடல் பணிப்பாளருமான எஸ் மோகனபவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பிரமன்னாறு குளத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் மே மாத இறுதிப் பகுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இக்குளத்தின் கீழான சிறுபோக பயிற்சிகையை துரிதப்படுத்தும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவிளை கிராமத்தில் இருந்து இயங்கி வரும் சமூக பொருளாதார கல்வி அபிவிருத்தி சங்கத்தினால் பட்டியிருப்பு வேலை கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலுக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் அபியாச கோப்பிகள் உள்ளிட்ட கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் கழுதாவிளை மகா வித்தியாலயத்தில் தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற உதவி கல்வி படிப்பாளரும் இவ்வமைப்பின் கல்வி பிரிவின் தலைவருமான சுந்தர்லிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாட்டியிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் வலய கல்வி படிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வலய கல்வி படிப்பாளர் திருவாளர் எஸ் ஸ்ரீதரன் சார் அவர்களை வருக வருக வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள காலப்பகுதியில் ஆஸ்துமா நோய் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளமையால் ஆஸ்துமா நோயாளர்கள் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு ஆளான சிறுவர்கள் குறித்து பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுவது, நோய் தீவிரமடையும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு கல்போவில்லா போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்தியர் நிபுணர் ஆசா சமரநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சுவாச நோய் தொடர்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நேற்று முன்தினம் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசாங்க அதிகாரிகளுக்கு அல்லது தேவையான தகமைகளை கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான வினாக்களின் வேலையின் போது தேசிய மக்கள் சக்தி எம்பி நஜித் இந்திக்கு எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பயணிகள் பேருந்து கொள்கலன் லொரியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு வெளியோயா பேருந்து ஒன்று மகியங்கொட பகுதியில் 23ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் இரவு 8 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் விபத்தை தொடர்ந்து கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 3,40,000 இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசலா விக்ரமசிங்கா தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற புதிதான அனுமதி பத்திரங்களை பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் 3,11,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையில் 12% அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளது. அதன்படி விதிமுறைகளை முறையாக அமல்படுத்தி மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைக்காக அனுப்ப வேண்டும் என அதன் தலைவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில முகவர்கள் நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவுக்கு வேலைக்காக வந்த தம்பதியருக்கு எதிர்வரும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் குழந்தை பிறந்தால் அதற்கு அமெரிக்க குடியுரிமை கிடையாது எனும் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவினால் அமெரிக்காவில் வசிக்கும் ஏனைய நாடுகளை பூர்வீகமாக கொண்டவர்கள் மிகுந்த சிரமத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருந்தனர். எனவே இந்த உத்தரவை எதிர்த்து 22 அமெரிக்க மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. எதிர்வரும் 26ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கும் நாட்டின் 76வது குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேசிய பிரதமர் பிரபாவோ சுபிரண்டோ இந்தியா வந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏனைய நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். இதன்படி இந்த வருடம் இந்தோனேசிய பிரதமர் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் 4 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்.
பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதோடு நாளை சனிக்கிழமை ரஷ்யாவின் பவனியில் நடைபெறவுள்ள வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உள்ளார். பேரா ஏரியின் கரைகளில் வாத்துகளும் பெலிகன்களும் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ள நிலையில் சுத்திகரிப்பு நோக்கத்துக்காக நீரில் ரசாயன பொருட்கள் கலந்தமையால் பறவைகள் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினமும் 25க்கும் மேற்பட்ட வாத்துகளும் பெலிகன்களும் இறந்த நிலையில் கரையொதுங்கியமை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பறவைகள் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் குழப்பமடைந்துள்ளனர். கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் பாலித நாணயக்கார தான் இது குறித்து அறிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அதேபோல பறவைகள் இறப்புக்கான காரணம் தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அரசு இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பது இருக்குமாயின் வெளியேற வேண்டும். இவர்களுக்கு வெட்கமில்லை. இவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை. பெற்றோரை அவர்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட 9 பேர் மீதான விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட சசிகலா, ரவிராஜ், உமாகரன், மயூரன், கிருஷ்ணானந்தன், கௌசல்யா, குருசாமி, சுரேன் உட்பட 9 பேர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சசிகலா, ரவிராஜிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஏனையவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.